நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன, அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு சராசரியா எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வாங்கி இருக்கணும் போன்ற முழு விவரங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பாத்தீங்கன்னா இப்பதான் +2 மாணவர்கள் அவங்களுடைய பொது தேர்வை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி +2 முடிச்ச மாணவர்களுக்கும் சரி அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி ஆர்வமா எழுந்திருக்கும். அந்த வகையில இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்க எந்த காலேஜஸ் சூஸ் பண்றது, அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருக்கணும், இந்த மாதிரியான பல கேள்விகள் அவங்களுக்குள்ள எழுந்திருக்கும். அதுக்காக அவங்களுக்கு உதவும் பொருட்டு நம்ம இன்னைக்கு என்னென்ன டாப் காலேஜஸ் கோவை மண்டலத்துல இருக்கு, அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் தேவை போன்ற விவரங்கள் பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறியியல் படிப்புகளுக்கான ஆர்வம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்து வரக்கூடிய புது புது டெக்னாலஜி அண்ட் உயர் சம்பள தொகுப்பு, அதிக வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல காரணங்களின் காரணமாக இந்த இன்ஜினியரிங்ல போய் சேரணும் அப்படிங்கிற ஆர்வமானது அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே 400க்கும் மேற்பட்ட பொறியியல் காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜ்ல போய் சேரணும் அப்படின்னா கவுன்சிலிங் முறையில +2ல எடுத்த மார்க்குடைய அடிப்படையில தான் அந்த காலேஜை நம்மளால சூஸ் பண்ண முடியும். என்னதான் 400க்கும் மேல காலேஜஸ் இருந்தாலுமே ஒரு நல்ல காலேஜ்ல போய் படிக்கிறப்பதான் அதிக அந்த சேலரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனில செலக்ட் ஆயிட்டு நம்ம வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக கூடும்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. சோ மாணவர்கள் முக்கியமா ஒரு பெஸ்ட் காலேஜை சூஸ் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் கோவை மண்டலத்துல இருக்கக்கூடிய காலேஜ்ல சேர்றதுக்கு தான் மாணவர்கள் ரொம்பவே ஆர்வம் செலுத்துறதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சோ எந்த காலேஜ்ல சேர்ந்தாலுமே மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்களோட போயிட்டு நம்ம சேரணும்னு நினைக்கக்கூடிய காலேஜஸ் உடைய கல்வி தரம் எப்படி இருக்கு, அங்க வேலை வாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூ எந்த அளவுக்கு அங்க இருக்கு, எந்த அளவு பேக்கேஜ்ல மாணவர்கள் கடந்த ஆண்டு செலக்ட் ஆகி போயிருக்காங்க, அண்ட் காலேஜ்ல என்னென்ன உட்கட்ட அமைப்புகள் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு தடவை விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்றதுதான் ஒரு நல்ல முடிவா கருதப்படுது. அந்த வகையில மாணவர்கள் கண்டிப்பா நேர்ல போய் பார்க்க வேண்டிய கோயம்புத்தூர் மண்டலத்துல இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட் கல்வி ஆலோசகர்கள் சிலர் வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த பட்டியல் எதன் அடிப்படையில தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா NIRF தரவரிசை, வேலை வாய்ப்பு, கட் ஆஃப், போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு, அண்ட் மாணவர்களுடைய விருப்ப தேர்வு, இந்த மாதிரியான பல காரணிகளுடைய அடிப்படையில தரவரிசை படுத்திருக்காங்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா கடந்த வருடங்கள்ல இருந்ததன் அடிப்படையில தான் நம்ம கொடுத்திருக்கோம். சோ என்னென்ன காலேஜஸ் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருக்கணுங்கிற விவரங்களை இப்ப நம்ம 1 by 1 பார்த்தலாம். அந்த வகையில 14வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி இருக்கு. இதுல சராசரியா கட் ஆஃப் பாத்தீங்கன்னா கடந்த வருடங்கள்ல 168.5 இருந்திருக்கு. அடுத்ததா 13வது இடத்துல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பொறியியல் கல்லூரி இருக்கு. அண்ட் கட் ஆஃப் மார்க் 169.5. 12வது இடத்துல ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரி வருது. இதுல 171.5 மதிப்பெண்கள் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் இருக்கணும். 11வது இடத்துல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் காலேஜ் வருது. கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா 173.5 இருந்திருக்கு. அடுத்ததாக 10வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கற்பகம் பொறியியல் கல்லூரி வருது. இதுல சராசரி கட் ஆஃப் 176.5. 9வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய KPR பொறியியல் கல்லூரி வருது. இதுல சராசரி கட் ஆஃப் 178 இருக்கு. 8வது இடத்துல சேலம் அரசு பொறியியல் கல்லூரி அண்ட் கட் ஆஃப் மார்க் 178.5. 7வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் பொறியியல் கல்லூரி வருது.
இங்க சராசரி கட் ஆஃப் 179.5 இருக்கு. ஆறாவது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி அண்ட் சராசரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 181.5 இருக்கு. அடுத்து ஐந்தாவது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி வருது. இதுல சராசரி கட் ஆஃப் வந்து 182.5 இருக்கு. நான்காவது இடத்துல கோவை அரசு பொறியியல் கல்லூரி வருது. 183.5 மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் இருக்கணும்னு சொல்லப்படுது. மூன்றாவது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி ஹைடெக் வருது. இதுல 188.5 மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் இருக்கணும்னு சொல்றாங்க. இரண்டாவது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் வருது. இதுல 189.5 மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க்கா இருக்கணும். முதலாவது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி வருது அண்ட் கட் ஆஃப் 191.5 இருக்கணும்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன, அதுல ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி பார்த்தோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தரவரிசை படுத்துதல் வந்து எதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மாணவர்கள் சூஸ் பண்ணது, அந்த காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கு அண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு போன்ற பல காரணிகள் அடிப்படையில கல்வி ஆலோசகர்கள் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தது கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான். அடுத்தடுத்த வீடியோஸ்ல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் என்னங்கிறத பத்தி தெளிவா பார்த்திடலாம். கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.